ஹலோ ஆல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஜெனரிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ். ஸோ ஜெனரிக் ஸ்ட்ரக்சர்னா என்ன? இட்ஸ் லைக் ஏ காமன் லேஅவுட். ஸோ எந்த ஒரு சிஸ்டம்க்கும் காமனாக இந்த காம்போனன்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா, ஒரு கண்ட்ரோல் சிஸ்டமில் என்னென்ன காமன் காம்போனன்ட்ஸ் இருக்கும் அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ப்ளஸ் வீல் see some biological system examples also. ஸோ ஒவ்வொரு காம்போனண்ட்டும் ஒரு ஃபிசியாலஜிக்கல் சிஸ்டமில் என்னென்ன மாதிரியான சிஸ்டம்லாம் இருக்குது, அது வந்து ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம், இன்ஜினியரிங் கண்ட்ரோல் சிஸ்டமுக்கும் பயாலஜிக்கல் கண்ட்ரோல் சிஸ்டமுக்கும் அந்த காம்போனண்ட் வந்து எப்படி வந்து ரிலேட் ஆகுது, இது எல்லாமே வந்து நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, ரெண்டு விஷயம். ஒன்று, ஒரு கண்ட்ரோல் சிஸ்டமில் என்னென்ன சிக்னல்ஸ் இருக்குது, இன்னொன்று அதில் என்னென்ன பிளாக்ஸ் இருக்குது. இது ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு என்னென்ன சிக்னல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, யூ ஹாவ் அன் எக்ஸ்டர்னல் பவர் சிக்னல். ஸோ எக்ஸ்டர்னல் பவர் சிக்னல் எதுக்கு? எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ எக்ஸ்டர்னல் பவர் சிக்னல் எதுக்குன்னா, இட் இஸ் ஆக்டிங் ஆஸ் அ இன்புட். ஸோ எந்த ஒரு சிஸ்டமாக இருந்தாலும் அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பவர் கொடுக்கணும், அப்போ தான் வந்து அந்த சிஸ்டம் ஒர்க் ஆகும், ரைட்? ஸோ அது ஃபஸ்ட்டு சிக்னல். செகண்ட் ஒன் வந்து டிஸ்டர்பன்ஸ் இன்புட். ஸோ நம்ம என்ன ஒரு இன்புட் கொடுத்தாலுமே அதில் சில டிஸ்டர்பன்ஸ் ஆட் ஆகும். எந்த சிஸ்டமாக இருந்தாலும் அது சரி. நம்ம வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு இன்புட் கொடுக்குறோம், ஒரு பவர் சப்ளை கொடுக்குறோம் அப்படின்னா, அது கூடவே தெர் வில் பி சம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ், இல்லை வேறு ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் சிக்னல் வந்து ஆட் ஆகும். அது நம்மளோட டிஸ்டர்பன்ஸ் இன்புட். நெக்ஸ்ட் ஒன் நம்மளோட ரெஃபரன்ஸ் இன்புட், தட் இஸ் ஆர் ஆஃப் டி. ஸோ ஆர் ஆஃப் டீன்றது தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுற வேரியபிள். ஸோ நம்ம ஸ்டாண்டர்டாக இந்த ரேஞ்சில் தான் இன்புட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டமுக்கு வந்து ஒரு ரேஞ்ச் டிஃபைன் பண்ணியிருப்போம். அதுதான் வந்து நம்மளோட ரெஃபரன்ஸ் இன்புட். நெக்ஸ்ட் ஒன் எரர் சிக்னல். எரர் சிக்னல்ன்றது என்ன? நம்மளோட அவுட்புட்க்கும் நமக்கு கிடைக்கிற எக்ஸ்பெக்டட் அவுட்புட்க்கும் நமக்கு கிடைக்கிற ஆக்சுவல் அவுட்புட்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் வந்து எரர் சிக்னல். ஓகே. ஸோ அந்த எரர் சிக்னலை இ ஆஃப் டீன் டினோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு மேனிப்புலேட்டட் வேரியபிள். மேனிப்புலேட்டட் வேரியபிள்ன்றது எதுக்குன்னா, இப்போ வந்து ஒரு ப்ராசஸ் இருக்குது, அந்த ப்ராசஸ் வந்து நமக்கு இந்த அவுட்புட் தான் வரணும் அப்படின்னு நம்ம வந்து டிசைட் பண்ணிட்டோம்னா, அந்த அவுட்புட் கிடைக்கிறதுக்கு நம்ம சில வேரியபிள்ஸை டியூன் பண்ணுவோம், இல்லை பேராமீட்டர்ஸை வந்து டியூன் பண்ணுவோம், இல்லை அந்த சிஸ்டமில் இருக்கிற வேறு ஏதாவது ஒரு காம்போனன்ட்ஸை வந்து டியூன் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி டியூன் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற அவுட்புட் வேரியபிள்ஸ் தான் வந்து மேனிப்புலேட்டட் வேரியபிள். ஓகே. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் வந்து கண்ட்ரோல்டு அவுட்புட். ஸோ இது எல்லாம் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஃபைனலாக ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு அவுட்புட் கிடைக்கும் இல்லையா, அதுதான் வந்து நம்மளோட கண்ட்ரோல்டு அவுட்புட். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் எக்ஸ்டர்னல் பவர். எக்ஸ்டர்னல் பவர் வந்து இட் இஸ் லைக் தி பவர் சப்ளை. ஸோ எந்த சிஸ்டமுக்கு யூஸ் பண்ணுற பவர் சப்ளையுமே எக்ஸ்டர்னல் பவர் சிக்னல். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பவர் சிக்னல், செகண்ட் ஒன் இஸ் டிஸ்டர்பன்ஸ் இன்புட், ரெஃபரன்ஸ் இன்புட், எரர் சிக்னல், மேனிப்புலேட்டட் வேரியபிள் அண்ட் தென் கண்ட்ரோல்டு அவுட்புட். ஸோ இது எல்லாமே எந்த ஒரு சிஸ்டம் எடுத்தாலுமே இந்த எல்லா சிக்னல்ஸுமே இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு பிளாக். என்னென்ன பிளாக் இருக்குது? பிளாக்ன்றது இட்ஸ் லைக் எ காம்போனண்ட். என்ன ஒரு சப் காம்போனண்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த காம்போனண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கம்பேரேட்டர். கம்பேரேட்டர் எதுக்கு? பேர்லேயே இருக்குது கம்பேரிங். ஸோ ரெண்டு சிக்னலை கம்பேர் பண்ணும், அதுதான் அதோட ஒர்க்கு. ஸோ அது ஃபஸ்ட் காம்போனண்ட். செகண்ட் காம்போனண்ட் காம்பன்சேட்டர், அது கண்ட்ரோலர். இது வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இல்லை ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கு அப்படின்னு. ஸோ கண்ட்ரோலர் இஸ் யூஸ் டு அட்ஜஸ்ட் ஆர் சேஞ்ச் தி சிக்னல். ஸோ எந்த ஒரு சிக்னல் இருந்தாலும் அந்த சிக்னலை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து கண்ட்ரோலர் தான். நெக்ஸ்ட்டு ஆக்சுவேட்டர் ஆர் பவர் ஆம்ப்ளிஃபையர். ஸோ ஆக்சுவேட்டர்ன்ற டேர்முக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இட் இஸ் யூஸ் டு மூவ் எ பர்டிகுலர் சிஸ்டம். ஸோ ஆக்சுவேட்டர்னாலே அது பேஸ்ட் ஆன் த இன்புட் அந்த சிஸ்டம் லைட்டாக மூவ் பண்ணுறதுக்கு, இல்லை அந்த சிஸ்டமோட டைனாமிக்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு. டைனாமிக்ஸ் மீன்ஸ் த வே த சிஸ்டம் மூவ்ஸ், ரைட்? ஸோ அந்த மாதிரி இருக்கிற காம்போனண்ட்டுக்கு பேர் தான் ஆக்சுவேட்டர். அது ஒரு ஆக்சுவேட்டராக இருக்கலாம், இல்லை பவர் ஆம்ப்ளிஃபையராக இருக்கலாம். ஸோ ஆம்ப்ளிஃபையர்னால் இட் வில் இன்க்ரீஸ் தி சிக்னல், ரைட்? ஸோ அந்த சிக்னலோட ரேஞ்சை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் ஆம்ப்ளிஃபையர், ரைட்? ஸோ அதுதான் நம்மளோட தேர்ட் காம்போனண்ட். நெக்ஸ்ட் ஒன் கண்ட்ரோல்டு ப்ராசஸ். ஸோ இந்த கண்ட்ரோல்டு ப்ராசஸ்ன்றது தான் இந்த ஃபைன் டியூனிங் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த கண்ட்ரோல்டு ப்ராசஸில் தான் வந்து நம்மளோட எரர் சிக்னலை பேஸ் பண்ணி நம்ம சில பேராமீட்டர்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஃபீட்பேக் ட்ரான்ஸ்டியூசர். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம ஃபீட்பேக் சிக்னல் கொடுக்கணுன்னா அதுக்கு நமக்கு ஒரு ட்ரான்ஸ்டியூசர் வேணும். ட்ரான்ஸ்டியூசர்னு என்ன? இட் வில் கன்வெர்ட் ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி டு அனதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஸோ என்னென்ன பிளாக்ஸ் இருக்குது? கம்பேரேட்டர் இருக்குது, கண்ட்ரோலர் இருக்குது, ஆம்ப்ளிஃபையர், கண்ட்ரோல்டு ப்ராசஸ் அண்ட் ஃபீட்பேக் ட்ரான்ஸ்டியூசர். ஸோ சிக்னல்ஸ் பார்த்தாச்சு,
நெக்ஸ்ட்டு பிளாக்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட பிளாக் டயக்ராம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் தி ரெஃபரன்ஸ் இன்புட் ஆர் ஆஃப் டி. ஸோ ஆர் ஆஃப் டிலேருந்து நெக்ஸ்ட்டு கம்பேரேட்டருக்கு போகுது. ஸோ அந்த கம்பேரேட்டர்லேருந்து நம்மளுக்கு வர எரர் சிக்னல் இட் இஸ் கோயிங் டு கம்பன்சேட்டர் அட் த கண்ட்ரோலர். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோலர்லேருந்து தேர்ட் பிளாக் ஆக்சுவேட்டர் பிளாக்குக்கு போகுது. ஆக்சுவேட்டர் பிளாக் இட் இஸ் ஆல்சோ ஏ பவர் ஆம்ப்ளிஃபையர். ஸோ அதுக்கு நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் பவர் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு அதுலேருந்து வரதான் நம்மளோட மேனிப்புலேட்டட் வேரியபிள் விச் இஸ் எம் ஆஃப் டி. ஸோ அந்த மேனிப்புலேட்டட் வேரியபிள் எது கொடுப்போம், கண்ட்ரோல்டு ப்ராசஸ்க்கு கொடுப்போம். அந்த கண்ட்ரோல்டு ப்ராசஸில் தெர் இஸ் ஆல்சோ ஏ டிஸ்டர்பன்ஸ் இன்புட். ஸோ இந்த ப்ராசஸில் தான் வந்து இன்புட் நம்மளோட டிஸ்டர்பன்ஸ் வந்து ஆட் ஆகும். நெக்ஸ்ட் யூ ஆர் கெட்டிங் தி கண்ட்ரோல் அவுட்புட். ஸோ கண்ட்ரோல் அவுட்புட் கிடைக்கிறதுக்கு என்ன வேணும், நமக்கு ஃபீட்பேக் வேணும். ஸோ ஒரு பார்ட் ஆஃப் த அவுட்புட்டை வி ஆர் கிவிங் இன் டு த ஃபீட்பேக் டிரான்ஸ்டியூசர். அந்த ஃபீட்பேக் டிரான்ஸ்டியூசர்லேருந்து வர சிக்னல் C1 ஆஃப் டி அதை நம்ம கம்பேரேட்டர் கொடுக்குறோம். ஸோ கம்பேரேட்டர் வில் கம்பேர் தி ரெஃபரன்ஸ் இன்புட் அண்ட் தி அவுட்புட். ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நமக்கு எரர் சிக்னல் நம்ம அந்த லூப்பில் அகைன் அண்ட் அகைன் இந்த ப்ராசஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஹவ் அ ஜென்ரல் கண்ட்ரோல் சிஸ்டம் லுக்ஸ். ஸோ ஒரு கண்ட்ரோல் சிஸ்டமோட ஜெனரிக் பிளாக் டயக்ராம் இதுதான். ஓகே. ஸோ இந்த எக்ஸ்டர்னல் பவர் இருக்கு இல்லையா, அந்த பவர் வந்து we are giving it to the feedback transducer, controller and the control process. எந்தெந்த சிஸ்டம்லாம் ஆக்டிவ் காம்போனன்ட்ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து நம்ம பவர் சப்ளை கொடுப்போம். ஓகே. இதுதான் வந்து ஜெனரிக் பிளாக் டயக்ராம். நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஷிப் இருக்குது, ஒரு கப்பல். அந்த ஷிப்போட பவர் ஸ்டியரிங்க்கு இதே பிளாக் டயக்ராமை நம்ம அப்ளை பண்ணால் என்னென்ன வேரியபிள்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு நம்மளோட இன்புட் வந்து டிசைர்டு ஹெட்டிங். ஸோ எந்த டைரெக்ஷனில் அந்த ஷிப்பு போகணுன்றதை பொறுத்து நம்ம அந்த ஸ்டீரிங்கை வந்து டர்ன் பண்ணுவோம், ரைட்டோ லெஃப்ட்டோ இல்லை வீல் ரொட்டேட் த வீல் ஆல்சோ. ஸோ அந்த ஷிப்போட ஸ்டியரிங்கை எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறோமோ அதை பொறுத்து ஷிப்போட டைரெக்ஷனும் மூவ் ஆகும். அண்ட் தென் வி ஹாவ் அ கம்பேரேட்டர். ஸோ கம்பேரேட்டரில் சம்மேஷன் சிம்பிள் இருக்குது. நெக்ஸ்ட்டு எரர் சிக்னல். எரர் சிக்னல் எதுக்கு கொடுக்குறோன்னா காம்பன்சேஷன் சர்க்யூட். ஸோ எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் நிறையா இருக்கும் ஷிப்குள்ளே. அந்த சர்க்யூட்ஸ்க்கு we are giving it to the error signal. நெக்ஸ்ட்டு ஹைட்ராலிக் ஆர் எலக்ட்ரிக் ஆக்சுவேட்டர். ஸோ ஹைட்ராலிக்னா பேஸ்ட் ஆன் தி வாட்டர் பவர். ஸோ ஷிப்புக்கு அடியில் பார்த்திங்கன்னா நிறையா வந்து வீல்ஸ் இருக்கும். ஸோ அந்த வீல்ஸ் ரொட்டேட் ஆகிறது அந்த ஹைட்ராலிக் மோஷன் வச்சு தான் ஷிப் வந்து மூவ் ஆகும், ரைட். அண்ட் தென் தெர் இஸ் ஆல்சோ an எலக்ட்ரிக் ஆக்சுவேட்டர். ஸோ எலக்ட்ரிக் ஆக்சுவேட்டர் வந்து ஷிப்புக்குள்ளே இருக்கும். ஷிப்புக்கு வெளியில் வந்து தண்ணியில் இருக்கும்போது இருக்கிறது ஹைட்ராலிக் ஆக்சுவேட்டர்ஸ் இருக்கும். ஷிப்புக்குள்ளே வந்து நிறைய எலக்ட்ரிக் ஆக்சுவேட்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஆக்சுவேட்டர்ஸும் தான் வந்து ஷிப்போட டைரெக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட்டு மேனிப்புலேட்டட் டார்க். ஸோ டார்க்குன்றது ரொட்டேஷ்னல் மூமெண்ட், ரைட். ஸோ அந்த ரொட்டேஷ்னல் மூமெண்ட் எவ்வளோ வேணுன்றது நம்ம வந்து அந்த ஷிப்போட டைனாமிக்ஸ்ன்றது அனதர் பிளாக். ஸோ அதுக்கு நம்ம கொடுக்குறோம். அந்த இடத்துல இன்னொரு கம்பேரேட்டர் இருக்குது. அந்த கம்பேரேட்டரில் என்ன நடக்குதுன்னா விண்ட் அண்ட் வாட்டர் டிஸ்டர்பன்ஸ். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஷிப்பில் நிறையா வந்து வேவ்ஸ் வரும். ஸோ அந்த வேவ்ஸ் வந்து எவ்வளோ வருது, பெரிய வேவ்ஸ்லாம் வருது இல்லை சின்ன வேவ்ஸாக வருதுன்னா அதை பொறுத்து ஷிப்போட மூமெண்ட்டும் சேஞ்ச் ஆகும். ப்ளஸ் விண்ட் டைரெக்ஷன். ஸோ பயங்கரமாக காற்றடிச்சது, சம்டைம்ஸ் சைக்ளோன் இருக்குது இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு விண்ட் ப்ரெஷரில் ஏதாவது சேஞ்ச் இருக்குது அப்படின்னா again it will affect your ship's movement, right. So that is the external disturbance. And then இது எல்லாமே எதை அஃபெக்ட் பண்ணுது, நம்மளோட ஆக்சுவல் ஹெட்டிங் டைரெக்ஷன். ஸோ ஷிப்பு எந்த டைரெக்ஷனில் போகணுன்றத இந்த எல்லா வேரியபிள்ஸுமே அஃபெக்ட் பண்ணுது. ஸோ நம்ம இப்போது ரைட்டில் டர்ன் பண்ணுறோம், அந்த சைட் நிறையா காற்றடிக்குது, ஷிப்பு லெஃப்ட்டில் டர்ன் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போது நம்மளோட டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகிடுச்சு, ரைட். ஸோ அந்த டைரெக்ஷனல் சேஞ்சை we are giving it to the angle meter which is our potentiometer. ஸோ potentiometerன்றது அந்த சேஞ்ச் இன் வோல்டேஜை வச்சு அந்த சேஞ்ச் இந்த ஆங்கிள் வச்சு there will be a change in voltage, right. ஸோ அந்த பொட்டென்ஷியோமீட்டர் தான் நம்ம வந்து ஆங்கிள் மீட்டராக அந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த பொட்டென்ஷியோமீட்டர்லேருந்து வர அவுட்புட்டை அகெயின் we are giving it to the error comparator. ஸோ அந்த எரர் கம்பேரேட்டர் நம்மளோட டைரெக்ஷனில் எவ்வளோ சேஞ்ச் இருக்குன்றதை பொறுத்து அகெயின் we will give some input, again this process will be repeating. ஸோ இது வந்து ஒரு ஷிப்பில் வந்து நம்ம பார்த்த ஜெனரிக் காம்போனன்ட்ஸ்க்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். ஓகே. நெக்ஸ்ட்டு ஓகே. ஸோ இதில் ரெண்டு காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஒன்று ரெகுலேட்டர், இன்னொன்று சர்வோ மெக்கானிசம். ஸோ கண்ட்ரோல் சிஸ்டம்னாலே இது ரெண்டு தான் இருக்கும். ஒன்று ரெகுலேட்டரில் என்ன நடக்கும்னா இட் மெயின்டைன்ஸ் தி கண்ட்ரோல்டு அவுட்புட் அட் த சேம் கான்ஸ்டன்ட் டிசைர்ட் ரெஃபரன்ஸ் லெவல் ஆர் ஆஃப் டி.
and the system error E of t is therefore the difference between the desired and the achieved levels. So regulator ஓட வேலை என்னன்னா controlled outputக்கும் reference outputக்கும் and then the system error E of t அது வந்து கான்ஸ்டண்ட்டாக அது வந்து மெயின்டைன் பண்ணும். அதாவது ஆர் ஆஃப் டிக்கும் எரருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை ஒரு கண்ட்ரோல்டு அவுட்புட்டாக சி ஆஃப் டியாக அது வந்து எப்போவுமே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். அதான் வந்து ரெகுலேட்டரோட வேலை. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபேன்லலாம் ரெகுலேட்டர்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ நம்ம வந்து ரெகுலேட்டரில் என்ன ஸ்பீடு வைக்கிறோமோ அதை பொறுத்து ஃபேனோட ரொட்டேஷன் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே, அண்ட் தென் ரெகுலேட்டரில் என்ன ஒரு டைனமிக் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அந்த மேனிப்புலேட்டட் வேரியபிள் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அந்த வேரியபிளை வந்து கரெக்டாக நம்ம டியூன் பண்ணுறது தான் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் ரெகுலேட்டரில். அண்ட் தென் ரெஃபரன்ஸ் இன்புட் வந்து சம்டைம்ஸ் இட் மே சேஞ்ச் டு தி அனதர் லெவல். இது ரெண்டு தான் வந்து ரெகுலேட்டர் பொறுத்த வரைக்கும் இருக்கிற காம்ப்ளெக்சிட்டி. ஒன்று அந்த மேனிப்புலேட்டட் வேரியபிளை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது, இன்னொன்று ரெஃபரன்ஸ் இன்புட் சம்டைம்ஸ் சேஞ்ச் ஆகும். இது ரெகுலேட்டர். நெக்ஸ்ட்டு சர்வோ மெக்கானிசம். ஸோ சர்வோ மெக்கானிசம் என்ன பண்ணும் அப்படின்னா, it has an additional tracking of the reference input R of t. ஸோ அது ரெகுலேட்டும் பண்ணும், அட் த சேம் டைம்ஸ் ட்ராக்கிங்கும் பண்ணும். அதுதான் வந்து சர்வோ மெக்கானிசம். ஸோ சர்வோ மெக்கானிசம்ன்றது நம்ம மோஸ்ட்லி இன்ஜினியரிங் சிஸ்டம்ஸில் கான்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். இந்த ரெண்டு காம்பனன்ட்ஸுமே வந்து எந்த ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் எடுத்தாலுமே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ சர்வோ மெக்கானிசம்ன்றது பேஸ்ட் ஆன் எரர் சென்சிங். ஸோ எரர் எவ்வளோ இருக்குன்றதை நம்ம சென்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் பேஸ்ட் ஆன் தட் யூ வில் சேஞ்ச் தி டைனமிக்ஸ் ஆஃப் தி சிஸ்டம். ஸோ இது ரெண்டும் முக்கியமான ஒரு டெஃபினேஷன். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சரல் காம்போனன்ட்ஸ். ஸோ இது நம்மளோட அடுத்த செக்ஷன். ஸோ நம்ம வந்து ஜெனரிக்காக என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டோம். இதில் ஒவ்வொரு காம்போனண்ட்டையும் நம்ம இண்டிவிஜுவலாக இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கண்ட்ரோல்டு ப்ராசஸ். ஸோ கண்ட்ரோல்டு ப்ராசஸ்ன்றது தான் லாஜிக்கலாக அந்த இடத்துல தான் நம்மளோட ப்ராசஸே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இட் மஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் சம் மெட்டீரியல் ஆர் இன்ஃபர்மேஷன் இன்புட் இன்டூ டிசைர்டு அவுட்புட் ஸ்டேட்ஸ் அண்டர் குட் கண்ட்ரோல். ஸோ நம்ம கொடுக்குற ஒரு இன்புட்டை ஒரு அவுட்புட்டாக சேஞ்ச் பண்ணணும். அதுதான் வந்து கண்ட்ரோல்டு ப்ராசஸோட எய்ம். நெக்ஸ்ட் திங் கம்பேரேட்டர். ஸோ கம்பேரேட்டர்னா என்னன்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். இட் இஸ் ஜென்ரேட்டட் as a function of difference between the stable operating level and the present value. ஸோ இது வந்து டெஃபினேஷன் ஆஃப் த கம்பேரேட்டர். அது ஒரு ஃபங்க்ஷன் என்ன, ரெண்டு சிக்னலை கம்பேர் பண்ணுறது தான் அதோட ஃபங்க்ஷன். ஸோ கீழே இருக்கிறது வந்து கம்பேரேட்டரோட சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். ஸோ ஒரு இன்புட் ஆர் ஆஃப் டி இருக்குது ரெஃபரன்ஸ், அண்ட் தென் நம்ம கம்பேரிசனுக்கு இன்னொரு சிக்னல் கொடுக்குறோம் சி ஆஃப் டி. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிவிட்டு அதோட டிஃப்ரென்ஸு எரர் சிக்னல் இ ஆஃப் டியாக நமக்கு கிடைக்கும். இதுதான் வந்து கம்பேரேட்டரோட generic definition. Next, right side la you have the basic comparator characteristics. இது வந்து பார்த்தீங்கன்னா x axis la you have c of t which is our feedback signal. e of t ன்றது y axis, அது நம்மளோட error signal. r of t ன்றது தான் நம்மளோட reference input. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா ரெகுலேட்டரில், which is அதோட ரெஃபரன்ஸ் இன்புட் வந்து சம்டைம்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து இந்த கிராஃபில் நம்ம காமிச்சிருக்கோம். ஸோ நம்மளோட ரெஃபரன்ஸ் இன்புட் வந்து சேஞ்ச் ஆக ஆக அந்த கிராஃப் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றது தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அதாவது நம்மளோட எரர் சிக்னல் அண்ட் தென் நம்மளோட ஃபீட்பேக் சிக்னல் ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளோட ரெஃபரன்ஸ் இன்புட் சேஞ்ச் ஆக ஆக அந்த ஸ்லோப்பும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸ்லோப்புன்றது dy/dx, ரைட்? ஸோ இதுதான் வந்து கம்பேரேட்டர். நெக்ஸ்ட்டு இந்த கம்பேரேட்டருக்கு ஈக்குவலண்ட்டாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்மளோட நியூரான்ஸ், பயாலஜிக்கல் நியூரான்ஸை வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ நியூரான்ஸ் பார்த்திங்கன்னா யூ ஹாவ் எக்ஸைட்டேட்டரி இன்புட் FA, இன்ஹிபிட்டரி இன்புட் FB வித் அ கண்ட்ரோல்டு அவுட்புட் பல்ஸ் FC. ஸோ அதுக்கு ரைட் சைடில் யூ கேன் சி FAன்னு ஒரு இன்புட் வரும், FBன்னு ஒரு இன்புட் வரும், அண்ட் தென் அதுலேருந்து ஒரு அவுட்புட் விச் இஸ் FC. ஸோ அதுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எழுதணுன்னா FC இஸ் ஈக்குவல் டு FA ப்ளஸ் FB, FA பை FB ப்ளஸ் F0. அதில் F0ன்றது குவெசன்ட் பல்ஸ் ரேட். குவெசன்ட் அப்படின்னா நார்மலாக அந்த நியூரான் வந்து இன்ஆக்டிவாக இருக்கிற ஸ்டேஜில் எப்போவுமே நியூரான் வந்து ஆக்டிவாக தான் இருக்கும். குவெசன்ட்ன்றது அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற பொட்டென்ஷியல், அதுதான் வந்து F0 விச் இஸ் யுவர் ரெஸ்டிங் பொட்டென்ஷியல். பேசிக்லி நீங்கள் வந்து ஆக்ஷன் பொட்டென்ஷியல் வரதுக்கு முன்னாடி செல்ஸ் வந்து எப்போவுமே ஒரு எலக்ட்ரோ நெகட்டிவ் ஸ்டேட்டில் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நியூரான்ஸ் வந்து அந்த ரெஸ்டிங் ஸ்டேட்டில் இருக்கும்போது இருக்கிற பல்ஸ் தான் வந்து F0. நெக்ஸ்ட்டு இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சேஞ்ச் இந்த அவுட்புட் கண்டுபிடிக்கிறோம். டெல்லுன்றது இட் இண்டிகேட்ஸ் த சேஞ்ச். ஸோ del FC இஸ் ஈக்குவல் டு K1 del FA மைனஸ் K2 del FB. ஸோ
K1 K2ன்றது அதோட பார்ஷியல் ஸ்லோப். ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் K1 K2 அப்படின்னு 2 பிளாக் போட்டிருக்கோம். அண்ட் தென் யூ ஹாவ் டெல் FA டெல் FB ஒரு கம்பேரட்டர், அதுலேருந்து டெல் FC நமக்கு கிடைக்குது. ஸோ நம்ம ஈக்குவேஷன்ஸாக இருந்த பிளாக் டயக்ராம் வந்து இப்போது பேஸ்ட் ஆன் சம் கான்ஸ்டன்ட் வேல்யூ K1 K2 அப்படின்ற 2 வேல்யூஸை வச்சு நம்ம யூஆர் அகெயின் drawing an alternate version of your biological neuron. ஸோ இந்த K1 K2ன்றதெல்லாம் வந்து நீங்கள் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸில் வந்து நிறையா யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ ஆட் பண்ணி அண்ட் தென் யூஆர் மல்டிப்ளைங் இட் வித் யுவர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த 2 டயக்ராமே இட்ஸ் லைக் 2 டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் யுவர் பயாலஜிக்கல் நியூரான். நெக்ஸ்ட்டு இந்த கிராஃப் எதுக்கு அப்படின்னா இட்ஸ் லைக் அன் ஈக்குவலண்ட் கம்பேரேட்டர் ஆக்ஷன் ஆஃப் நான் லீனியர் டியூவல் இன்புட் ப்ராசஸ். ஸோ ஃபஸ்ட்டு மேலே ஒரு கிராஃப், கீழே ஒரு கிராஃப், 2 கிராஃப்மே பார்த்தீங்கன்னா இட்ஸ் பிட்வீன் FA அண்ட் FC அண்ட் தென் FB அண்ட் FC. ஸோ மேலே இருக்கிறது FA விச் இஸ் யுவர் எக்ஸைட்டேட்டரி இன்புட். எக்ஸைட்டேட்டரினா இட் இஸ் லைக் இன்க்ரீஸிங் தி ஆக்ஷன் பொட்டென்ஷியல். ஸோ அந்த ப்ராசஸை வந்து நீங்கள் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே யூ ஆர் ட்ரிகரிங் த ப்ராசஸ். அந்த ப்ராசஸை ட்ரிகர் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்குற இன்புட் தான் வந்து எக்ஸைட்டேட்டரி இன்புட். இன்ஹிபிட்டரி இன்புட்னா அந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்குற இன்புட் வந்து இன்ஹிபிட்டரி இன்புட். ஸோ மேலே இருக்கிற கிராஃப் இட்ஸ் பிட்வீன் எக்ஸைட்டேட்டரி இன்புட் அண்ட் யுவர் அவுட்புட். செகண்ட் கீழே இருக்கிற கிராஃப் வந்து இட்ஸ் பிட்வீன் இன்ஹிபிட்டரி இன்புட் அண்ட் யுவர் அவுட்புட். ஸோ ஃபஸ்ட் இருக்க கிராஃப் FAFB. இதில் வந்து யூ கேன் சி there is a change in slope. ஸோ இதில் வந்து FB1 FB2 FB3 FB4ன்றது வந்து நம்மளுக்கு வந்து we are not fixing that values. நம்ம வந்து ஃபிக்ஸ்டாக வச்சுருக்க வேல்யூ வந்து எக்ஸைட்டேட்டரி இன்புட். ஸோ நம்மளோட பாடியில் எல்லா ப்ராசஸ்க்குமே யூ ஹாவ் சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், ரைட்? ஸோ சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து இட் வில் enhance some action. Parasympathetic it will decrease that action. ஸோ ரெண்டுமே வந்து இட்ஸ் லைக் அ லூப். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட ஹேண்ட் மூமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மசில் ஸ்ட்ரெச் ஆகுதுன்னா அகெயின் இட் வில் எக்ஸ்டெண்ட், இட் வில் அண்டர்கோ ஃப்ளெக்ஷன். ஸோ எக்ஸ்டென்ஷன் ஃப்ளெக்ஷன் அண்ட் தென் எல்லாமே வந்து தெர் இஸ் லைக் an excitatory process and also inhibitory process. ஸோ FA வந்து எக்ஸைட்டேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது within the slope you can see the changes in the inhibitory output, inhibitory input. And then கீழே இருக்கிற கிராஃபில் you can see FB is in the x-axis and you can see the changes in the excitatory input level. ஸோ இந்த சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, அந்த சேஞ்ச் இன் ஸ்லோப் தான் வந்து K1 and K2. ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் யுவர் நியூரானல் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு okay, so now we are moving on to the definitions. Next is controller. So controller என்ன, it uses system error to correct the performance. So system error base பண்ணி it will adjust the performance. Next one is actuator. Actuator எதுக்கு, it is used to provide the manipulated variable input to the controlled process. ஸோ இந்த ஆக்சுவேட்டரில் ஜென்ரலாக என்ன நடக்கும்னா ஆம்ப்ளிஃபிகேஷனும் நடக்கும், டிரான்ஸ்டக்ஷனும் நடக்கும். ஆம்ப்ளிஃபிகேஷன்னா நம்மளோட இன்புட்டை இட் வில் இன்க்ரீஸ் த வேல்யூஸ். டிரான்ஸ்டக்ஷன்னா இட் வில் சேஞ்ச் ஃப்ரம் ஒன் எனர்ஜி ஃபார்ம் டு அனதர் எனர்ஜி ஃபார்ம். ஸோ இது ரெண்டுமே ஆக்சுவேட்டரில் நடக்கும். ஆக்சுவேட்டருக்கு ஒரு இன்ஜினியரிங் சிஸ்டம் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இட் வில் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் த வேல்யூ. பயாலஜிக்கல் சிஸ்டமில் இட் வில் ஹாவ் பை டைரெக்ஷனல் கண்ட்ரோல். ஸோ அந்த ஃப்ளோ ஃபார்வர்ட் டைரெக்ஷன்லையும் இருக்கலாம், ரிவர்ஸ் டைரெக்ஷன்லையும் இருக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து மசில் பேர், லைக் ஐ செட் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ மசில் எக்ஸ்டெண்ட் ஆகி ஃப்ளெக்ஸ் ஆகிறது ரெண்டுமே வந்து இட்ஸ் அ பை டைரெக்ஷனல் கண்ட்ரோல். அண்ட் தென் பியூப்பிள் கண்ட்ரோல். பியூப்பிள் கண்ட்ரோலில் வந்து நம்ம டிபெண்டிங் ஆன் த லைட் சோர்ஸ், நம்ம வெயிலில் நின்னோம் அப்படின்னா நம்மளோட ஐஸ் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும். இதே வந்து ஒரு டார்க் ரூமில் இருந்தோன்னா நம்மளோட ஐஸ் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும், ரைட்? ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து ஆக்சுவேட்டர்ஸ் பயாலஜிக்கல் சிஸ்டமில். நெக்ஸ்ட்டு ஃபீட்பேக் டிவைஸ். ஸோ ஃபீட்பேக் டிவைஸ்ன்றது ஒரு க்ளோஸ்ட் லூப் சிஸ்டமில் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பயாலஜிக்கல் சிஸ்டமில் பெயின் அண்ட் ப்ரெஷர் ரிசெப்டார். ஸோ ரிசெப்டார்னாலே இட்ஸ் லைக் எ சென்சார் இன்சைட் யுவர் பயாலஜிக்கல் சிஸ்டம், ரைட்? ஸோ பெயின் சென்சார் ஆர் பெயின் ரிசெப்டார்ஸில் இப்போது நம்மளுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னா அந்த இடத்துல இருக்க பெயின் வந்து எவ்வளோ பெயின் இருக்குன்றது it will be transmitted as electrical signal to your brain, right? So next pressure receptor.
ஸோ ப்ரெஷர் ரிசெப்டார்ன்றது இட்ஸ் காமன் இன் ஆல் த சிஸ்டம்ஸ். ஸோ நம்மளோட பாடிக்குள்ளே இருக்கிற எல்லா சிஸ்டம்லேயுமே வந்து ப்ரெஷர் அண்ட் பெயின் ரிசெப்டார்ஸ் ரெண்டுமே இருக்கும். ஸோ அது வந்து இட்ஸ் லைக் எ க்ளோஸ்ட் லூப் சிஸ்டம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பாடியில் லெட்ஸே நம்மளோட கிட்னியில் ஏதோ ஒரு பெயின் இருக்குது, இல்லை இஃப் there இஸ் பெயின் இன் த ஸ்டமக் ஆர் எனி அதர் ஆர்கன், அந்த இடத்துல இருக்க பெயின் அண்ட் ப்ரெஷர் ரிசெப்டார்ஸ் வந்து பிரெயினுக்கு சிக்னல் அனுப்பும். ஸோ டிபெண்டிங் ஆன் தட் சிக்னல் brain will release some hormones or some enzymes to that place. So அந்த ஹார்மோன்ஸ் இல்லை என்சைம்ஸ் அந்த இடத்துக்கு போயிட்டு it will try to relieve the brain. For example, if you take a medicine for pain relief, for let's say for stomach pain, if you are taking a medication ஒரு ட்ரக் இல்லை ஒரு டேப்லெட் ஏதோ ஒரு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த டேப்லெட் என்ன பண்ணும், இட் வில் ஸ்டிமுலேட் த பிரெயின். ஸோ பிரெயின்லேருந்து ஒரு என்சைமையோ இல்லை ஏதோ ஒரு ஹார்மோனையோ ரிலீஸ் பண்ணுறதுக்கு இட் வில் ஸ்டிமுலேட் த பிரெயின் அண்ட் இட் வில் கம்பைன் with the drug. ஸோ என்ன மெடிக்கேஷன் எடுத்துக்கிட்டோமோ அதோட கம்பைன் ஆகி இட் வில் ரீச் த டார்கெட் பிளேஸ் அண்ட் தென் இட் வில் ரெடியூஸ் தி பெயின் அட் தட் பர்டிகுலர் பிளேஸ், ரைட்? ஸோ இட்ஸ் லைக் எ லூப், சேம் லைக் ஹவ் வி saw in the control system. ஸோ கண்ட்ரோல் சிஸ்டமில் நம்ம பார்த்த மாதிரி தான் அதே ப்ராசஸ் தான் ஒரு பயாலஜிக்கல் சிஸ்டம்லையும் நடக்குது. ஓகே, எக்ஸப்ட் தட் அங்கே நம்ம ஃபீட்பேக் ட்ரான்ஸ்டியூசர் யூஸ் பண்ணுவோம், இங்கே பெயின் அண்ட் ப்ரெஷர் ரிசெப்டார்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆம்ப்ளிஃபையர். ஸோ ஆம்ப்ளிஃபையரோட டெஃபினேஷன் என்ன? இட் இன்க்ரீசஸ் தி எஃபர்ட் ஃப்ளோ ஆர் தி பவர் லெவல் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மசில்ஸ் ஆர் தி பயாலஜிக்கல் ஆம்ப்ளிஃபையர். ஸோ நம்மளோட பாடியில் இருக்கிற மசில் எல்லாமே வந்து ஜென்ரலாகவே இட் இஸ் அன் ஆம்ப்ளிஃபையர் சிஸ்டம். ஸோ ஆம்ப்ளிஃபையரோட பிளாக் டயக்ராம் எப்படி இருக்கும்? இன்புட் இருக்கும், அவுட்புட் இருக்கும், ஒரு பவர் சப்ளை இருக்கும். ஸோ அந்த பிளாக் வந்து நம்ம கொடுக்குற இன்புட்டை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு அவுட்புட்டாக கொடுக்கும். ஓகே, ஸோ ஆம்ப்ளிஃபையிங் டிரான்ஸ்டியூசர்ஸ்னு ஒரு டைப் இருக்குது. ஸோ ஆம்ப்ளிஃபையிங் டிரான்ஸ்டியூசரில் ஆம்ப்ளிஃபிகேஷனும் நடக்கும், அட் த சேம் டைம் எனர்ஜி கன்வர்ஷனும் நடக்கும். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்டியூசர். ஸோ டிரான்ஸ்டியூசர்னு என்ன? இட் வில் கன்வெர்ட் ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி டு அனதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. எக்ஸாம்பிள் வந்து தெர்மோகப்பிள், மசில் ஸ்ட்ரெச் ரிசெப்டார். ஸோ ஃபஸ்ட்டு டிரான்ஸ்டியூசரோட ஜென்ரல் பிளாக் டயக்ராம். ஸோ ஜென்ரல் பிளாக் டயக்ராமில் யூ ஹாவ் அன் இன்புட் விச் இஸ் ஆஃப் தி எனர்ஜி ஃபார்ம் 1. ஸோ அண்ட் தென் யூ ஹாவ் அ transfer function which is you have a block and then அதில் ஒரு constant k1 அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குது and then output you have a energy form which is of the second energy form. So transducerக்கு classic example வந்து you can say your fan. ஸோ நம்ம ரூமில் இருக்க ஃபேனே எடுத்துக்கிட்டோன்னா நம்ம ஸ்விட்ச் போடுறோம், அது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. பட் ஃபேனில் இட் இஸ் கன்வெர்டட் இன்டு ரொட்டேஷனல் எனர்ஜி, ரைட்? ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டு மெக்கானிக்கல் எனர்ஜி, அது வந்து ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் எ டிரான்ஸ்டியூசர். ஸோ தெர்மோகப்பிள்னு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். ஸோ தெர்மோகப்பிளில் என்ன நடக்கும்னா ஹீட் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கோ அந்த ஹீட்டோட டிஃப்ரென்ஸ் வந்து இட் வில் பி கன்வெர்டட் டு எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ அந்த தெர்மோகப்பிளில் 2 டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ் இருக்கும். அந்த மெட்டல்ஸில் வந்து ஒன்று ஹீட் ஜங்ஷனில் இருக்கும், இன்னொன்று கோல்ட் ஜங்ஷனில் இருக்கும். ஸோ எந்த இடத்துல டெம்பரேச்சர் சேஞ்ச் இருக்கோ அதை பொறுத்து அந்த தெர்மோகப்பிளில் வந்து தேர் வில் பி வேரியேஷன் இன் யோர் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ அது வந்து நம்ம மெஷர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் அ தெர்மோகப்பிள். நெக்ஸ்ட்டு நம்ம பாடியில் இருக்க மசில் ஸ்ட்ரெச் ரிசெப்டார். ஸோ மசில் ஸ்ட்ரெச் ரிசெப்டாரில் என்ன நடக்கும்? நம்ம மசில்ஸ்க்கு ஒரு ஆக்ஷன் பொட்டென்ஷியல் நியூரான்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும், ரைட்? ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னலை நம்ம மசில்ஸ் என்ன பண்ணுது, ஒரு மெக்கானிக்கல் ஆக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுது, ரைட்? ஸோ மசில் இஸ் அ பயாலஜிக்கல் டிரான்ஸ்டியூசர். நெக்ஸ்ட் திங் இஸ் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்னா it will change the effort level without changing the power level or the form of energy. So effort levelனா என்ன? நம்ம ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போதே இதை நம்ம பார்த்துருக்கோம். எஃபர்ட் அண்ட் தென் த்ரூ வேரியபிள் அப்படின்னு 2 பார்த்தோம். ஸோ எஃபர்ட்னா விச் இஸ் ரெக்யர் டு புஷ் தட் பர்டிகுலர் வேரியபிள். ஸோ எஃபர்ட்ன்றது தான் நம்ம வந்து வோல்டேஜ் அப்படின்னு படிச்சிருப்போம். ஃப்ளோனா எனிதிங் விச் இஸ் ஃப்ளோயிங் இன்சைட் த சர்க்யூட், அது நம்ம கரண்ட்னு பார்த்துருப்போம். ஸோ அந்த எஃபர்ட் அப்படின்ற அந்த வோல்டேஜ் லெவலை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம், அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து டிரான்ஸ்ஃபார்மர். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து எலக்ட்ரிக் டிரான்ஸ்ஃபார்மர், கியர் எல்லாமே. ஸோ ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், இது எல்லாமே நீங்கள் வந்து சர்க்யூட் தியரியிலலாம் படிச்சிருப்பீங்க, ரைட்? ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸும் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க ரோட் சைட்ஸ்லாம். ஸோ தட் இஸ் அ டிரான்ஸ்ஃபார்மர். So they are passive systems and always there is a small energy loss in friction. So mostly transformers எல்லாமே passive systemaக தான் இருக்கும் and then அதில் sometimes there is an energy loss. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரோட பிளாக் டயக்ராம் இருக்குது. இன்புட் லெவல் 1, அவுட்புட் லெவல் 2. ஸோ லெவல் 1ல் இருக்கிற இன்புட்டை லெவல் 2க்கு எடுத்துகிட்டு போவோம். ஸோ ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்னால்
லெவல் 1ல இருக்கிற வோல்டேஜை வில் ஆம்ப்ளிஃபை அண்ட் தென் இன்க்ரீஸ் இட் டு அனதர் லெவல். இதே ஸ்டெப் டவுன்னா இன்புட் அதிகமாக இருக்கும், அவுட்புட் கம்மியாக இருக்கும். ஸோ இது டிரான்ஸ்ஃபார்மர். நெக்ஸ்ட்டு இதே வந்து ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டம், ஒரு லிவரோ இல்லை ஒரு ரேமையோ நம்ம வந்து இதுக்கு எக்ஸாம்பிளாக எடுத்தோம்னா, லிவரில் லெட்ஸே X1 ஒரு பாயிண்ட் இருக்குது, X2 ஒரு பாயிண்ட் இருக்குது, அதில் 2 ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ F1ல் நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா F2 மேலே போகும். F2ல் ஃபோர்ஸ் கொடுத்தோன்னா இந்த சைட் இருக்க இட்ஸ் லைக் யுவர் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நிறையா ப்ளே கிரவுண்ட்லலாம் சீசான்னு ஒரு இது பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அதில் ஒரு சைடு ஒருத்தர் கீழே இறங்கும்போது இன்னொருத்தர் மேலே போவாங்க, இன்னொருத்தர் கீழே இறங்கும்போது இன்னொருத்தர் மேலே போவாங்க. ஸோ தட்ஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் லிவர் சிஸ்டம், ரைட்? ஸோ அதில் F1 X1 இஸ் ஈக்குவல் டு F2 X2. ஸோ இந்த இடத்துல எவ்வளோ ப்ரெஷர் கீழே, எவ்வளோ ஃபோர்ஸ் கீழே கொடுக்குறோமோ அந்தளவுக்கு ஆப்போசிட் சைடில் மேலே ஏறும். ஸோ இட்ஸ் லைக் an அப் அண்ட் டவுன் மோஷன். ஓகே, ஸோ அந்த 2 மோஷனுமே வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அப்வர்ட் மோஷன் இஸ் ஈக்குவல் டு டவுன்வர்ட் மோஷன். ஸோ F1 X1 is equal to work done is equal to F2 X2. ஸோ another example is RAM. ஸோ ரேமில் வந்து ஒரு சைடு நம்ம ப்ரெஷர் கொடுத்து கீழே அழுத்தும் போது இன்னொரு சைடில் the thing will move up. ஸோ another சைடில் ப்ரெஷர் கொடுத்தா இந்த சைடில் இருக்கிறது மேலே போகும். ஸோ அந்த சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ் தான் வந்து X1 X2. ஓகே, ஸோ this is example of a transformer. நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்மீட்டர். ஸோ டிரான்ஸ்மீட்டர்னு என்ன? இட் வில் transmit the signal over a distance without loss of fidelity or change of the energy level. ஸோ ஒரு சிக்னலில் ஒரு டிஸ்டன்ஸில் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து டிரான்ஸ்மிட்டர். ஸோ ரேடியோ டிரான்ஸ்மிஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டல் இன்ஃபர்மேஷன் இஸ் கால்டு டெலிமீட்டரிங். ஸோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து வர டேட்டாவை வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் டெலிமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் பயாலஜிக்கல் சிஸ்டமில் நியூரான் இஸ் அன் ஆம்ப்ளிஃபையிங் டிரான்ஸ்மிட்டர். ஸோ நம்மளோட நியூரான்ஸ் வந்து த்ரூ அவுட் த பாடி கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா? ஸோ நம்ம பாடியில் இருக்கிற லெட்ஸே பிரெயின்லேருந்து வர எலக்ட்ரிக்கல் சிக்னலை நான் இப்போ காலுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணோம் அப்படின்னா அந்த நியூரான்ஸ் வந்து இட் ஆக்ட்ஸ் அஸ் அன் ஆம்ப்ளிஃபையர் டிரான்ஸ்மிட்டர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நீங்கள் லெட்ஸே ஒரு ரேடியோ சிக்னல் வந்து நீங்கள் ரேடியோ கேட்குறீங்க, எஃப்எம் கேட்குறீங்க அப்படின்னா ப்ராட்காஸ்டிங் பண்ணுற ஸ்டேஷன்லேருந்து நம்ம வீடு வரைக்கும் அந்த சிக்னல் டிரான்ஸ்மிட் ஆகணும் அப்படின்னா அதை ஆம்ப்ளிஃபை பண்ணி தான் டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நடுவில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலுமே யூ வில் கெட் தி கரெக்ட் சவுண்ட் இன் யோர் எஃப்எம் ரேடியோ, ரைட்? ஸோ அதே மாதிரி தான் நியூரான்ஸும் ஆம்ப்ளிஃபை பண்ணி தான் டிரான்ஸ்மிட் பண்ணுவோம். இப்போ நம்ம நடந்து போகணும் அப்படின்னா நம்ம பிரெயின் சிக்னல் கொடுத்தா தான் நம்ம லெக்ஸ் மூவ் ஆகும், ரைட்? ஸோ அந்த நியூரான்ஸ் வந்து ஆம்ப்ளிஃபை பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஹார்மோனல் டிரான்ஸ்மிஷன் அண்ட் பிளட் ஸ்ட்ரீம். ஸோ ஹார்மோனல் டிரான்ஸ்மிஷனும் வந்து இட்ஸ் லைக் எ டிரான்ஸ்மிஷன் தான். ஸோ பிரெயின்லேருந்து ரிலீஸ் ஆகிற ஹார்மோன்ஸ் வந்து இட் ஷுட் ரீச் த பர்டிகுலர் ஏரியா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டமக்லேயோ இல்லை லிவர்லேயோ ஏதோ ஒரு ஹார்மோன் வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னா அது பிரெயின்லேருந்து ரிலீஸ் ஆகி வந்து இட் ஷுட் ரீச் த பிளேஸ், ரைட்? ஸோ நடுவில் அது பிளட் ஸ்ட்ரீம் வழியாக தான் டிரான்ஸ்மிட் ஆகும். அது ஹார்மோனல் டிரான்ஸ்மிஷன். ஸோ இந்த டிரான்ஸ்மிட்டரில் வந்து ஒரே ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்ன அப்படின்னா கீழே பிளாக் டயக்ராமில் யூ கேன் சி இன்புட் இருக்குது, அவுட்புட் இருக்குது, அண்ட் தென் தெர் இஸ் அ டைம் டிலே T. ஸோ இந்த டைம் டிலே பற்றி நான் போன கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ இன்ஜினியரிங் சிஸ்டமில் வந்து தெர் இஸ் ஆல்வேஸ் அ ஆன் ஆஃப் ஸ்விட்ச் தான். ஸோ இன்ஜினியரிங் சிஸ்டமில் நீங்கள் ஸ்விட்ச் போட்டால் அந்த மிஷின் ஒர்க் ஆகும், ஸ்விட்ச் ஆஃப் பண்ணால் மிஷின் நின்றோம். பட் இன் பயாலஜிக்கல் சிஸ்டம் அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் ஒரு இன்புட் டிரான்ஸ்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் எப்போவுமே ஒரு டைம் டிலே இருக்கும். ஸோ அந்த டைம் டிலேன்றது இட்ஸ் லைக் அ மேண்டேட்ரி திங் இன் அ பயாலஜிக்கல் சிஸ்டம். அந்த டைம் டிலேவை நம்ம எப்போவுமே வந்து we cannot compensate. ஸோ நம்ம கேல்குலேஷன் போடும்போது நம்ம ஒரு சிஸ்டம் டிசைன் பண்ணும்போதும் அந்த டைம் டிலேன்றதை we should always remember. ஸோ ரைட் சைடில் you can see there is an example, one place and then there is another place. So you are transmitting over a distance. ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸில் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறோன்றதும் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ டிரான்ஸ்மிட்டர். ஸோ இதுதான் வந்து definitions of your system components. ஸோ இது எல்லாமே வந்து ஜான் ஹெச் மில்சம் புக்கில் சாப்டர் 2ல் இருக்குது. யூ கேன் ரெஃபர் தட் புக். ஐ ஹவ் ஆல்ரெடி ஷேர்ட் இட். அண்ட் தென் இஃப் யூ ஹாவ் எனி questions you can ask me, I'll clarify. So with this I'll stop.